உடலையே புதைக்க ரெடியான குடும்பம். இறந்ததாக நினைத்த தந்தை திடீரென ரோட்டில் நடந்து வந்த அதிர்ச்சி காட்சி. ஒரு நிமிஷம் நிறுத்தி நில்லுங்க. அப்போ வீட்ல இருந்தது யாரு? ஒரு ஊரையே பதட்டத்தில் உறைய வைத்த ஒற்றை திகில் சம்பவம். பொள்ளாச்சி அடுத்த பெத்தநாயக்கனூரை சேர்ந்தவங்க காளிதாஸ். இவங்களோட தந்தை 63 வயதான மருதுமுத்து அப்படின்றவரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தொழிற்சாலை அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்ததாகவும் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு சிகிச்சை அளித்துட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. சிகிச்சை பெற்று வந்த முதியவர் மருதமுத்து நேற்று முன்தினம் மருத்துவமனையிலிருந்து தப்பிச்சு ஓடியதா சொல்லப்பட்டுச்சு. அதே வேளையில நேற்று மதியம் மருதமுத்து இறந்து விட்டதாகவும் உடலை பெற்று செல்லுமாறும் அவங்களோட மகன் காளிதாசுக்கு கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து தொலைபேசி வாயிலா தகவல் வந்ததை அடுத்து உறவினர்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக அவரோட உடலை வாங்கிட்டு போயிருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்ட பின்னர் மருதமுத்துவின் உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய உறவினர்கள் இறுதி சடங்குகள் செய்ய பூ பழம் பத்தி மாலை வாங்கி வச்சு இறுதி சடங்குகள் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஆனா சமத்தூர் கிராமத்துல அதே மருதமுத்து ரோட்ல நடந்துட்டு போறதா சொல்லி சில உறவினர்கள் அத வீடியோவா எடுத்து காளிதாசுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ இறுதி சடங்கு படிகளை நிறுத்திய உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகம் ஒப்படைத்த யாருடையது அப்படின்னு தெரியாம அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஒரு ஊரையே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்குது.